வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்மகிட்ட வந்து 2 ஐஎம் இருக்குங்க. 1 by 1 தான் நான் கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒன்று வந்து ஐரிஸ், இது வந்து ஹெட்ஃபோன் ஜோன் கொலாபரேட்டட் வித் டிடி ஹைஃபை. ஆல்ரெடி டிடி ஹைஃபையோட அந்த டைப் சி டேக் கேபிள், ஒன் ஆஃப் த இம்ப்ரெசிவ் கேபிள், ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சர்க்கிளில் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த 3000 ரூபா 3500 ரூபாய்க்குலாம் அந்த கேபிஆர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அது வந்து போன் கண்டக்ஷன் சப்போர்ட்டோட இருக்கும். ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறவங்களுக்குலாம் வந்து டிடி ஹைஃபையோட டைப் சி டேக் கேபிள் வாங்கினா பெட்டராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொலாபரேஷனும் ஓரளவுக்கு மாசான ஒரு கொலாபரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அன்பாக்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஒன்று வந்து ஐரிஸ், இன்னொன்று வந்து ஸ்கைஃபால். இதில் ஒரே ஒரு கோளாறான விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற இன்னபிலிட்டி தான். என்னென்னா, நான் 4.4 mm இப்போது சப்போர்ட் இருக்கிற மாதிரி என்கிட்ட எந்த டேக்கும் இல்லை. பட் நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட இருக்குது. இது வந்து 3.5 mm சப்போர்ட்டோட வருது ஐரிஸ், அண்ட் ஸ்கைஃபால் வந்து 4.4 வருது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த 0.78 mm தானே. ஸோ ரிமூவ் பண்ணி நம்ம எந்த கேபிள்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் அந்த ஸ்கைஃபாலுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, டிடி ஹைஃபையோட ப்ரோ கேபிள் என்கிட்ட இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி அதை லிசன் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் ஸ்கைஃபாலை பொறுத்த வரைக்கும் அது வந்து டியூல் டிரைவர் அண்ட் ஐரிஸ் வந்து சிங்கிள் டிரைவர். ஸோ எப்படி வந்து இதை டியூன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு ஆடியோ ப்ரொஃபைலில் இது இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாமா. ஸ்கைஃபால் வந்து 4000 ரூபா ப்ராடக்ட்டுங்க. சரியா, இது வந்து டியூல் டிரைவர் தான். இதில் நிறைய யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த 20,000 ரூபா இல்லாட்டி 15,000 ரூபா அந்த மாதிரியான ப்ரைஸில் வரக்கூடிய ஐஎம்ஸில் இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் தான் உங்களுக்கு அந்த ஷெல்லில் இருக்கும். மொத்தம் இயர்பீஸ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைடில் வந்து ஸ்கைஃபால் அண்டு 4.4 mm அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 0.78 2 பின் கனெக்டர் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அப்படியே பிச்சோன்னு வைங்க. 4,999 ரூபா போட்டிருக்காங்க. பட் இவங்க விற்கிறது வந்து 3,999 ரூபாங்க. பேர் செமையாக இருக்குல்ல, ஸ்கைஃபால். ஹெட்ஃபோன் ஜோன் டிடி ஹைஃபை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பின்னாடி வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஹார்மன் கவர் வேறு போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ எப்படி டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம லிசன் பண்ணி பார்ப்போம். பட் இவங்க சொல்கிறது என்னென்னா, 8 another பட்ஜெட் ஐஎம்ஐ இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இந்த 3D பிரிண்டிங் வித் இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் ரெசின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இம்ப்ளான்ட்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இல்லாட்டி மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். உள்ளேயும் ஹெட்ஃபோன் ஜோன் டிடி ஹைஃபை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் வேறு ஹேண்ட் கிராஃப்டட்னு, அதாவது ஹேண்டு பெயிண்டட்னு வேறு போட்டிருந்தாங்களா. அதுன்னு எந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாவ் ஏங்க, சீரியஸாக மாசாக இருக்குங்க. இந்த டிடபிள்யூஎஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐஎம்மில் டிசைனில் பிரித்து மெஞ்சிடுறாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. ஆக்சஸரிக்கான பாக்ஸை வெளில எடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக இவனும் வந்துட்டான். யாருமே படிக்காத யூசர் மேனுவல். ஸோ ஆக்சஸரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஓப்பன் பண்ணால் ஓகே, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு. ஸோ 2 செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஷுட் பி டிஃப்ரெண்ட்டு. ஸோ பேலன்ஸ்டு 4.4 mm சில்வர் பிளேட்டட் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள்லேயும் நல்லா இருக்குங்க, ஒரு வித்தியாசம் காமிச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் ஸ்டாக் கேபிள். இங்கே இருக்கா 4.4 mm இருக்கா, கவரோடு வந்துடுது. இந்த பார்ட் வந்து மெட்டலு அண்ட் இந்த இடத்துல வந்து கேபிள் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜோனோட சிம்பிள் பார்க்க முடியுதா. பட் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் நம்ம மக்கள்கிட்டேருந்து கிடச்ச ஃபீட்பேக் வச்சு சொல்லணும்னா, ஹெட்ஃபோன் ஜோன் வந்து ரொம்பவே ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு ஆடியோ ஃபைல் குரூப் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அவங்ககிட்ட போய் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ், ஏதாவது ப்ராப்ளமாக அதை அட்ரஸாவது பண்ணுறாங்க. பட் மற்ற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளையும் பார்க்க முடியுதுங்கிறதே என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது மைக்லாம் கிடையாது, ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் இவங்க இந்த இடத்துல இந்த ஸ்ப்ளிட்டர் அட்ஜஸ்ட் பண்ண கொடுத்தது கூட அழகாக இருக்குது. அந்த ரெசின் ஆல்ரெடி அங்கே யூஸ் பண்ணனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மணி மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0.78 அந்த டியூல் பின் கனெக்டர் இருக்குல்ல, அதில் இது வந்து உங்களுக்கு லெஃப்ட்டுக்கு ஸோ அந்த ப்ளூ இண்டிகேஷன் இருக்கும். அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பாக்ஸில் 2 டைப் ஆஃப் இயர் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று நேரோ, இன்னொன்று வந்து ஒய்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ சிக்னேச்சர் வந்து ஒய்டர் த சவுண்ட் அண்டு கிளாரிட்டி ரொம்ப என்ஹான்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒய்டு போங்க. இல்லை எனக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரோ போங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சிக்னேச்சர் வேணுமோ அதை டிசைட் பண்ணி போங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இயர் டிப்ஸ் இதை டிசைட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணுது. அதையும் காட்டிலும் வந்து டிஃபால்ட்டாக அவங்க எப்படி டியூன் பண்ணியிருக்காங்கிறதும் மேட்டர் இல்லையா.
டிஃபால்ட்டாக வந்து இந்த ஐஎம் எப்படி டியூன் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில் சேஞ்சஸ் இருக்க தான் போகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க, ஃபோனால் எவ்வளோ பவர் ட்ரைவ் பண்ண முடியுது, ஃபோனில் என்ன மாதிரியான ஈக்குவலைசர் இருக்குது, நீங்கள் ஹைரஸ் ஆடியோ ட்ராக் ப்ளே பண்ணுறீங்களா, உங்கள் கேபிளில் வந்து பவர் அதாவது டேட்டா நல்லா கண்டக்ட் பண்ணுமா, எவ்வளோ ஃபேக்டர்ஸ் உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். ஸோ நான் அது மோஸ்ட் பியூட்டிஃபுல்லுங்க இந்த ஷெல்லு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாசில்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, மெட்டல் தான் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து எனக்கு என்னமோ இந்த கூலிங்காக நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா, பிசி கேபினெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். செம்ம டிசைன், எல்லாத்துலேயுமே ஹாலோவாக இருக்குங்க. இந்த டிசைன் வந்து பெரும்பாலும் நம்ம 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்குலாம் வாங்கக்கூடிய நிறைய ஐஎம்ஸில் அப்படியே ஹாலோவாக இருக்கும். பட் இது வந்து இவங்க பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே அது மேலே ரெசின் வச்சு அப்படியே ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஒரு சில மல்டி டிரைவர் ஐஎம்ஸ் அதனால தான் என்ன ட்ரிக்கின்னா ஃபுல்லாகவே உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கிற மாதிரி இருந்து அதில் ஃப்ரீலி சஸ்பெண்டட் மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே நம்ம கீழே ட்ராப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த சவுண்ட் சிக்னேச்சரே மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தெரியுது. பட் பக்கா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஐஎம்மில் ரொம்ப பிடிச்ச டிசைன் எந்த ஐஎம்மில் பார்த்தீங்க? இந்த ஐஎம்மை பற்றி ஹெட்ஃபோன்ஸோனோட வெப்சைட்டில் போய் நம்ம படித்து பார்க்க முடியும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஃபவுண்டர் என்ன போட்டிருப்பாருன்னா, எங்களுக்கு வந்து இது எட்டானதர் ஐஎம் ஒரு பட்ஜெட் ஐஎம்மாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இது வந்து எல்லாருக்குமே அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணும் விதமாக இருந்ததுன்னா இன்னும் மாசாக இருக்கும். இது வந்து சம்திங் இப்போ இருக்கிற ஒரு ஐஎம் மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுலேயும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ அப்படி நாங்கள் பண்ண ஒரு ஐஎம் தான் இந்த ஸ்கைஃபால் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த படம் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக்கு அப்புறம் ட்ரைலர் கொடுக்கும்போது ஒரு பில்டப் இருக்கும்ல, அந்த பில்டப் மாதிரி தான் இதுவும் ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்கலாம். இது வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி ஹைஃபையோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, டெமோன் டிங் அப்படின்னு, அவர் தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட்ஃபோன் ஜோன் வித் டிடி ஹைஃபைல. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டுவல் டிரைவர் ஐஎம் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் டிடி ஹைஃபையோட அவங்களோட டைப் சி டேக் கேபிள் இருக்கு இல்லையா ப்ரோ, அந்த கேபிளை தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணி ஆடியோ குவாலிட்டிக்கு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் எப்பயும் நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த பேர்னிங் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் எதுவுமே நான் பண்ணலைங்க. நான் அப்படியே வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்து இப்போ லிசன் பண்ண போகிறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டி அதுவும் நான் பிக்சல் 10 தான் நான் கேட்க போகிறேன். எதுவும் வந்து ஆடியோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பயங்கரமான டிவைஸ்லாம் கேட்கல. அண்ட் இதுக்கப்புறம் ஐஃபோனில் வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஐஃபோனில் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அதையும் செக் பண்ணி பார்ப்போம். யூடியூப் மியூசிக் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். 50% வால்யூம் வைக்கிறேன், பாட்டு ப்ளே பண்ணுறேன். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் பெரும்பாலும் நிறைய இஎம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளை அப்படியே தனிமைப்படுத்தி விடுறதுனால. அண்டு நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற நேரம் நைட்டு 10 மணி. ஸோ நைட்டு 10 மணிக்கு வந்து எனக்கு என்விரான்மெண்டல் நாய்ஸ் அப்படிங்கிறதே ஒரு வந்து ரொம்ப அமுங்கி போன ஒரு தருணம். ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து ஐஎம் இப்படி கம்ப்ளீட்டாக இயரை லாக் பண்ணி, அதாவது இயர் கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்குங்க, எனக்கு எதுவுமே கேட்கல, நல்லா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு டைமில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பிக்சல் 10 கேட்டேன். 10 கேட்ட அந்த அவுட்புட்டே எனக்கு இம்ப்ரெசிவாக தான் இருந்தது. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐஃபோனில் ஆப்பிள் மியூசிக்கில் நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நான் லிசன் பண்ண போகிறேன். ஸோ இதில் லிசன் பண்ணும்போது ஐஃபோன் யூசர்ஸ்க்கு நான் எப்பயும் சொல்கிறது தான், அண்ட் ரொம்ப ஹை வால்யூமில் எல்லாருமே ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகாதீங்க, காது கேட்காமல் போக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து ரொம்ப நேரம் நம்ம கொஞ்சம் ஹை வால்யூமில் கேட்டோம்னா ஷார்ட் டேர்ம் டெம்பரவரி மெமரி லாஸ் மாதிரி டெம்பரவரி ஹியரிங் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்பில் போய்ட்டு ஐஃபோன் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா, அதாவது செட்டிங்ஸில் அப்படியே கீழே போனால் ஆப்ஸ் இருக்கும், ஆப்ஸில் அப்படியே போனீங்கன்னா மியூசிக் இருக்கும், மியூசிக்கில் போனீங்கன்னா சவுண்ட் செக்னு ஒன்று இருக்கும். சவுண்ட் செக்கை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வால்யூம் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் ஆகாது, நல்லா ஹையாக இருக்கும். அடுத்து ஈக்யூவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதில் எலக்ட்ரானிக் நல்லாயிருக்கும், ஹிப்ஹாப், நீங்கள் என்ன மாதிரியான ஜானரில் சாங்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாவே ஆடியோவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆடியோ குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஹை எஃபிஷியன்சியில் ஹை குவாலிட்டி, லாஸ்லெஸ் ஆடியோ எஸ், லாஸ்லெஸ் ஹைரஸ் எஸ், ஸ்ட்ரீம் லாஸ்லெஸ் ஹைரஸ் எஸ், கண்டினியூ எஸ், கண்டினியூ. நான் எதுவும் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் எல்லாத்தையுமே ஹைரஸ் லாஸ்லெஸ்ன்னு கொடுத்து வச்சிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் இப்போ இங்கே போனேன்னா எனக்கு வந்து இதெல்லாம் எதுவும் வேணாம். லாஸ்லெஸ் ஆகிடுச்சா? எஸ், லாஸ்லெஸ். ஓகே ஃபைன். சரிங்க, நான் இப்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நிறுத்திக்கிறேன். ஸோ தட் ஆப்பிள் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ஆடியோவில் வந்து நிறையா டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தி பார்க்கலாம், அந்த ஈக்யூலாம் வச்சு என்ஜாய் பண்ணலாம். தனியாக ஒரு ஈக்யூ ஆப் வேணுமான்னு கேட்டால் சப்ஜெக்டிவ் தான். அண்டு பெரும்பாலும் எல்லாருமே ஆப்பிள் மியூசிக்கில் தான் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா இது போதும். இல்லை தனியாக ஒரு சில ஈக்யூ ஆப் நானும் தேடி பார்த்தேன், பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், சரியா?
செம்மையாக இருக்குங்க. சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் இது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது இன்னும் பெட்டராகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுது. இதில் நிறைய டேட்டா இருக்குங்க. அவங்களோட வெப்சைட்டில் இதை பற்றி வந்து அவங்க விவரித்த விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறேன், கௌதம் ப்ரோவோட ஒரு சில வீடியோஸ் பண்ணும்போது அதுக்கு நடுவில் நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோலேயே நான் அதெல்லாமும் ஆட் பண்ணால் வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாகிடுது. அது எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லணும்னு தான் ஆசை. அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அரை மணி நேரம் ஆனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் போய் சேருதில்ல, அது வரைக்கும் ஹாப்பி அப்படின்னு தான் எனக்கு தோணும். இருந்தாலும் அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறத யோசிச்சு இப்போலாம் வந்து வீடியோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, இந்த அட்வைஸ்லாம் ஒரு பக்கம் போட்டோம். ஸ்டாக் கேபிள், சில்வர் பிளேட்டட் கேபிளில் மைக்ரோஃபோன் இருக்காது, ஞாபகம் இருக்கட்டும். ஸோ ஃபோன் பேசுகிறது இருந்தால் அப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற மைக்ரோஃபோன் வச்சு பேச வேண்டியதாக இருக்கும் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது. பட் இதில் வந்து இந்த கேபிள் நான் யூஸ் பண்ணுறதுனால இதில் மைக்ரோஃபோன் இருக்குது. அது டிடி ஹைஃபையோட அந்த ஹெட்ஃபோன்ஸ் டிடி ஹைஃபை அந்த கொலாபரேட்டட் டைப் சி டேக் கேபிள் அது யூஸ் பண்ணுறதுனால இந்த கேபிளில் மைக் இருக்குது. பட் மற்றபடி ஸ்டாக் கேபிளில் மைக் இல்லை. பட் கேபிளோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதையும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் 4.4 mmங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஸ்கைஃபால் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் 4.4 mm தான் இருக்க போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி உங்ககிட்ட 3.5 mm ஏதாவது கேபிள் வச்சுருந்தீங்கன்னா இல்லாட்டி வந்து 4.4 mmக்கு டைப் சி அடாப்டர் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா வந்து அது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில டேப் ஏதாவது ஒரு பிளேயர் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஓகே, 4.4 mm வச்சுருக்கீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு. இதை நீங்கள் எப்படினாலும் உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூன் பண்ண முடியும். நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஷாமி ஃபோனில் நம்ம கஸ்டம் EQலாம் ட்ரை பண்ணலாம்ல. இதே சாங் இதே மஞ்சள் வெயில நான் அதில் கேட்டு பார்த்துடலாம் ஒரு தடவை. சரி, இப்போ நம்ம வந்து ஷாமி ஃபோன் 13 Pro அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதில் கஸ்டம் EQ யூஸ் பண்ண முடியும். அண்ட் நான் இதுலேயும் வந்து யூடியூப் மியூசிக்கில் தான் ப்ளே பண்ண போகிறேன். எதுவும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஆப்பிள் மியூசிக் லெவலுக்குலாம் போகல. ஸோ யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து மஞ்சள் வெயில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தனால அந்த மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணிவிடும். ஓகே, இதில் வந்து பேஸ் நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆகுதுங்க. பேஸ் இருக்குது ஆனால் சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன்ல நல்லா. ப்ளஸ் இந்த இயர் டிப்ஸும் நல்லா ஒய்டு ஓப்பனாக இருக்கா. எஸ், ஆக்சுவலி ஒன் ஆஃப் த குட் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் வி கேன் சே இட் ஹாஸ் வெரி குட் ஆப்ஷன் அரவுண்ட் 4K. ஸோ 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி யாராவது ஐஎம் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிக்காகவும் பியூட்டிஃபுல் லுக்கிங் ஐஎம் வேணுமா, தாராளமாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து EQவில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் வால்யூம் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள் என்ன கேபிள் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன குவாலிட்டி கேபிள் யூஸ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து டேட்டா ரேட் புஷ் ஆகும். அண்ட் ஃபுல் வால்யூம்லாம் வாய்ப்பே இல்லை, ரொம்ப லவுடாக இருக்குது. ஃபுல் வால்யூம் கேட்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப டூ மச் ஆஃப் வால்யூம் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் ஓவராலாக வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அந்த சாங்கை மட்டுமே நீங்கள் ஒரு 50 to 60% வால்யூமில் கேட்க போகிறீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் அதுவே லவுடாக இருக்குங்க. 60% வால்யூமே லவுடாக இருக்குது. இதுலேயே ஆப்பிள்லாம் போய்ட்டு லாஸ்ட்லெஸ் கண்டென்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ரொம்பவே லவுடாக ஃபீல் ஆகுது. அண்ட் ரொம்ப அந்த வைடாகவும் ஃபீல் ஆகுது. அண்ட் நல்ல டீட்டெயில்ஸும் ஃபீல் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு, அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து எப்படி நம்மளை இங்கே வந்து மீட் பண்ணுவாங்க இல்லையா, என்ன மீட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க மீட் பண்ணும்போது அவங்ககிட்டயும் நான் கொடுத்து அவங்களோட அனுபவத்தையும் நான் அவங்ககிட்ட கொண்டு வந்து ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, அந்த வெப்சைட்டில் இருந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அதை நான் வேறு ஒரு பாட்காஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அப்படி ரசித்து செதுக்கியிருந்தாங்க, அதனால தான். ரைட்டா, ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்கைஃபால் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் நீங்கள் சப்போஸ் எதாவது ஐஎம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4000 ரூபீஸ்க்கு ரொம்பவே சூப்பர் இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னா என்ன மாடல் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். பாய்.